ஹாய் குட் மார்னிங் ஆல். என்னதான் நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் காலையில் எந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கும்போது இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வேறு எதுலேயுமே இருக்காது. அம்மாயி நல்லா சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்புறம் தான் மற்ற எல்லா ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்கே அப்பச்சி காயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். ஈவினிங் தான் எல்லா காயும் வந்து அந்தந்த பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே பாக்ஸில் தான் போட்டு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 4 பாக்ஸ் தான் இருக்குது. இருக்கிற பாக்ஸில் என்னென்ன காய் வந்து பிடிக்குமோ அதை வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து கவரில் தான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். எல்லா காய்க்கும் கவர் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொன்றா வந்து வச்சு விட்டுட்டேன். மற்ற எல்லா நாள்லேயுமே கவர் கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிக்கவே சிக்காது. ஐயோ! இங்கே தானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் கவர் தேடி எடுத்து இந்த காயெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குள்ளே. ஸோ எனக்கு எப்போவுமே அப்படி தான். உங்களுக்கும் அப்படி தான் அப்படின்னா என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நாட்டு மாட்டு பாலோட வெண்ணெய். ரொம்ப நாளாக வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது. ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும். சரி எடுத்து நெய்யாக உருக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஈவினிங் செஞ்சிட்ருந்தேன். நெய் உருக்கும்போது அந்த வாசம் வீட்டையே தூக்குற மாதிரி இருந்தது. நெய் வாசம் என்னமோ எனக்கு பிடிக்காது. ஆனால் அது உருக்கும்போது வர ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. நெய் உருக்க ஆரம்பிச்சதுமே எங்கள் பாப்பா கிச்சனுக்கு வந்துருச்சு. எதுக்கு அப்படின்னா, அந்த நெய்யில் போட்ட முருங்கை தழைய சாப்பிட்றதுக்கு தான். இதுக்கு ஒரு ஃபேன்ஸே வந்து இருக்காங்க. எனக்கு பர்சனலாக நெய் வாசமும் பிடிக்காது. அதில் போடுற முருங்கை தழை எதுவுமே பிடிக்காது. ஆனால் அது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டப்பாவில் நெய்யை ஊற்றிட்டு அந்த முருங்கை தழைய எப்போ எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தது. நெய் வடிச்சிட்டு முருங்கைத்தழைய எடுத்து தட்டத்தில் போட்டது தான் மாயும். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே தட்டத்தையும் காணோம், ஆளையும் காணோம். ஈவினிங் இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவரைக்காய் வந்து போன வாரமே அப்பச்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது செய்யாமல் அப்படியே இருந்தது. இந்த வாரமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி இது செய்யாமல் விட்டால் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்சு கொட்டு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு அவரைக்காய் பொரியலும் கொட்டு ரசமும் தான் வச்சுருந்தேன். நான் எப்போவுமே எந்த வெஜிடபிள்ஸ் வந்து தனியாக தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிற மாதிரி இருந்தால் அந்த காய்க்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வந்து வேக வைப்பேன். அதுவே வந்து சூப்பராக வெந்து வந்துடும். ஏன் அப்படின்னா, நிறையா தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது காய் வந்தது போக மீதி தண்ணி வந்து நம்ம வடிச்சிருவோம் இல்லையா, அந்த தண்ணியிலே எல்லா சத்தும் வந்து போயிடும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றி நம்ம காய் வேக வைக்கும்போது தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, அந்த சத்தும் அதில் போகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த காயெல்லாம் தண்ணி இல்லாமல் நம்ம செய்கிறோமோ அந்த காய் எல்லாத்தையுமே அளவாக தண்ணி வச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். காய் டேஸ்ட் இன்னும் கூட தரும். இந்த கொட்டு ரசம் வைக்கிறது எங்கள் அம்மாயி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அது ஊறட்டும். நம்ம மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கிற வரைக்கும் அது ஊறினா போதும். இதுக்கு வந்து மெயினாக சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் தான் வந்து வேணும். இதெல்லாம் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியிலையோ இல்லை இது மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டாலும் சரி, வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெளியில் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளேயே இந்த கல்லில் கொட்டி எடுத்துடலான்னு இதில் தான் வந்து கொட்டி எடுத்தேன். ஃபஸ்ட்டு சீரகத்தையும் மிளகையும் இது மாதிரி நல்லா நைஸாக பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாவே நைஸாக அரைஞ்சி வரும். திப்பி திப்பியாக இருக்கும் அப்படிங்கிற பயம்லாம் வந்து கண்டிப்பாக வேணாம். நல்லாவே நைஸாக பவுடராக்கி தான் வந்து கொடுத்தது. இந்த இடிக்கல்ல இடிக்காமையே இல்லை நைஸாக அரையாது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து சின்ன வெங்காயம். இது வந்து நல்லா நைஸாக கொட்டி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும். அதனால் ஓரளவுக்கு கொட்டி எடுத்துக்கிட்டாவே வந்து போதுமானதாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கொட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-7 பல் பூண்டு வந்து இதில் சேர்த்து இதையும் நல்லா கொட்டி எடுத்துக்கலாம்.
இதுவும் நைஸாக அரைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, அந்த ஃப்ளேவருக்காக தான். ஸோ கொட்டி எடுத்துக்கிட்டாவே போதும். பூண்டு வந்து கொட்டி எடுத்துட்டு பச்சை மிளகா இது மாதிரி உடச்சி சேர்த்தி நல்லா கொட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மிளகாயே நல்லா வந்து காரம் தரும். நிறையா வச்சுட்டிங்க அப்படின்னா காரமாக இருக்கும். ஒரு மிளகாயே வந்து போதுமானதாக தான் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊற வச்சுருக்கிற புளியை வந்து இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது மாதிரி எடுத்து கசக்கி அதில் வந்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு பூண்டையும் அதே மாதிரி வந்து சேர்த்திட்டு அடுத்து பச்சை மிளகா, அடுத்து சீரகம் மிளகு தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையிலே நல்லா இது மாதிரி கையில் கசக்கி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையிலே இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் இதே மாதிரி கையில் கசக்கி சேர்த்திக்கோங்க. எனக்கு இதில் கைவிட்டு கரைக்கிறதுக்கு வசதியாக இல்லை, அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணி எல்லாம் வந்து விட்டு நல்லா கையில் நல்லா மைய வந்து கரைச்சி விட்டுட்டேன். இது மாதிரி கரைக்கிற பக்குவத்திலேயே ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா மைய கரைச்சிருங்க, ரசம் சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கொட்டு ரசம். நல்ல சூடான சாதத்துக்கு இந்த ரசம் வந்து வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பஜ்ஜி இதெல்லாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்தி சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலைல எழுந்திரிச்சு விண்டோலாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நைட் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தையெல்லாம் வந்து அவங்க இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. நான் எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வந்து சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருவேன். மறுபடியும் அவங்க எடுத்து யார் யூஸ் பண்ணாலும் வாஷ் பண்ணிட்டு எடுத்து கமுத்தும் போது இடத்த மாற்றி கமுத்திடுவாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய ரோதனையாக இருக்கும் எங்கள் வீட்டில். அம்மாயி வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எப்போவுமே உரித்து கொடுத்துருவாங்க. ஸோ வெங்காயம் பூண்டு உரிக்கிற வேலையே இல்லை. சமைக்கிறது ஒரு வேலை அப்படின்னா அந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறது அதை விட பெரிய வேலையாக வந்திருக்கும். அதனால் அம்மா இருக்கிறனால அந்த வேலை வந்து எனக்கு மிச்சமாயிடுச்சு. காலையில் வந்து அரிசி பருப்பு சாதம் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கு இது மாதிரி ஒரு 4-5 தக்காளி பழத்தை வந்து நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும், அது இது மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மெயின் வந்து வரமிளகாவும் சேர்த்தலாம். பச்சை மிளகா இருந்தால் இன்னும் டேஸ்ட் வந்து கூட இருக்கும். எங்கள் மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கும் எங்ககிட்ட இருக்கிறது, அதனால் நான் ஒரு 6-7 மிளகா வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மிளகாயை தலையில் இது மாதிரி நீட்டமாக கீறி வந்து வச்சுக்கலாம். இப்போது குக்கர் வந்து வச்சு குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடலெண்ணெய், நல்லெண்ணெயோ தேங்காய்ண்ணெயோ எதுவும் கிடையாது. அரிசி பருப்பு சாதனாவே அதுக்கு கடலெண்ணெய் தான். ஸோ இதுதான் வந்து மஸ்ட்டு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் கொங்கு நாட்டு ஸ்டைலில். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட்டுங்க. அரிசி பருப்பு சாதம் அப்படின்னாவே அதுக்கு டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கை அளவுக்கு பச்சை கருவேப்பிலையில் வந்து சேர்த்திக்கலாம். இது நல்லா எண்ணெயில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வெடித்து நல்லா எடுக்கட்டும். அதுக்கப்புறம் மிளகாய் வந்து சேர்த்துனா போதும். ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து எண்ணெயில் பச்சை மிளகாவோட காரம் நல்லா இறங்குற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து விட்டுறலாம். நான் எப்போவுமே எல்லாத்தையும் சமைக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மறந்துடுவேன். அப்படி இன்றைக்கி மறந்தது தான் வந்து இஞ்சி. தோல் உரிக்கிறதுக்கு இடித்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ வேகமாக தோல் உரித்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இஞ்சியை வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி யார் சமைக்கும்போது ஏதாவது மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு, பச்சை மிளகாயும் தோல் சுருங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை வந்து சேர்த்திக்கலாம். இஞ்சியை சேர்த்து அது நல்லா எண்ணெயில் அதோடய வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை வந்து இந்த டைமில் சேர்த்திக்கலாம்.
தக்காளி பழம் சேர்த்து சும்மா வந்து கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பழம் உடஞ்சி அது ஒரு மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டே வந்து வராது. 2 டைம் கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. அது நல்லா தோல் சுருங்கி வதங்கி வரட்டும். அதுக்கு கொஞ்சம் உப்பும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் வந்து சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டாவே போதும். தக்காளி பழம் அழகாக வந்து வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொடியெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா சீரகமும் சோம்பும் வந்து இதில் சீரகம் வந்து 1 ஸ்பூன், சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா இது மாதிரி பவுடராக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இதை அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிளகும் வந்து இதில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராகவே எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே வந்து பவுடர் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போது இதில் வந்து பூண்டு வந்து ஒரு 10-12 பல்லுக்கிட்ட பெரிய பெரிய பல்லாக இருந்தது. 10-12 பல்லு சேர்த்து இதையும் வந்து அதில் இடித்து எடுத்துக்கலாம். இதையும் மைய அரைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை, இடித்து எடுத்துக்கிட்டாவே வந்து போதும். இப்போது தக்காளி பழம் வந்து சூப்பராக வதங்கிருச்சு, தோல் சுருங்கி ரொம்ப அழகாக வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்கிற சீரகம் மிளகு இடித்தோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இதில் சேர்த்திக்கலாம். அந்த பொடியை சேர்த்திட்டு கூட வந்து பூண்டு இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் வந்து போட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட அரிசி நல்லா வந்து ஊறி ரெடியாக இருக்குது, அரிசியும் பருப்பும். நான் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து அரிசி, 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா சேர்ந்துட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொதிக்கும்போது மூடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையும் பச்சை கருவேப்பிலையும் வந்து சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு விசில் விட்டு இறக்கிட்டாவே சூப்பராக அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிரும். அரிசி பருப்பு சாப்பாடு வந்து நார்மலாக தயிர் வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை கண்டிப்பாக அப்படி சாப்பிடக்கூடாது. அரிசி பருப்பு சாதத்தை கூட எது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸை இது எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு இலையில சூடாக இருக்கிற அரிசி பருப்பு சாதத்தை வந்து அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை நல்ல எண்ணெயில் உப்பு போட்டு நல்லா வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் இது மாதிரி பச்சை மிளகா வந்து எண்ணெயில் வதக்குனது, பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து இதில் வந்து சாதத்தில் வந்து வச்சு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் நல்லா கெட்டி தயிரை வந்து அரிசி பருப்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு காரசாரமான ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது. இது எல்லாம் தாங்க அரிசி பருப்பு சாதத்தோட காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கொங்கு நாட்டு ஸ்டைலில் செஞ்ச அரிசி பருப்பு சாதம். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அடுத்து கிச்சன் ஒர்க்கு தான். எல்லா பாக்ஸையும் ஒட்டுக்கா எடுத்து வாஷ் பண்ணால் டைமும் வந்து வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னால் டைம் இருக்கிற போதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி பயிறு இதெல்லாம் போட்டு வச்சுருந்த டப்பா மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்காமல் இருந்தது. இன்றைக்கி அந்த வேலையும் வந்து முடிச்சாச்சு.
இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். என்னது அப்படின்னா, இது வந்து முருங்கைக்காய் சீசன். அதனால் எல்லாத்துக்கும் ஈஸியாக வந்து முருங்கைக்காய் கிடைச்சிரும். முருங்கைக்காய் இல்லாத டைமில், சீசன் இல்லாத டைமில் நமக்கு சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் வரும்போது நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அதனால் முத்தி போன முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, வேஸ்ட்டு வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற முருங்கைக்காய், அதை வந்து இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு, நல்லா மொறு மொறுன்னு காய வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து இது மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் சீசன் இல்லாத டைமில் நம்ம சாம்பாரில் இந்த பவுடரை போட்டோம் அப்படின்னா, முருங்கைக்காய் சாப்பிடும்போது என்ன ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே அளவுக்கு வாசமும் சரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம், நல்லா இருக்குது. அதனால தான் வந்து இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கிற வெயிலில் அரை மணி நேரத்தில் வந்து டப்பாலாம் சுத்தமாக காஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத் வந்து வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதில் இருந்த பயிர் எல்லாத்தையும் அதிலே வந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டப்பாலாம் ரீஃபில் பண்ணிவிட்டு எது எந்தெந்த இடத்துல இருந்ததோ அது எல்லாத்தையும் அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வாஷ் பண்ணி மறுபடியும் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கிறது கூட பெரிய விஷயமா இல்லை. ஆனால் அது எந்தெந்த இடத்துல இருந்ததுன்னு ஞாபகமாக வைக்கிறதா ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு அது அங்கங்கே தான் இருக்குன்னு தெரியும். அவங்க சமைக்கும் போது கண்டிப்பாக இடம் மாறி இருந்ததுன்னா எங்கே இருக்குன்னு தெரியலன்னு தேடுவாங்க. அதுக்கும் சேர்த்து நான் தான் திட்டு வாங்கணும். அதனால் எங்கே இருந்ததோ ஞாபகமாக அந்த பொருள்லாம் அங்கங்கேயே எடுத்து வச்சாச்சு. செலவு டப்பாக்குள்ளே இருக்கிற டப்பாலாம் நீட்டாக தான் இருந்தது. அந்த வெளியில் இருக்கிற டப்பா மட்டும்தான் வடன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதை மட்டும் எடுத்து கழுவி காய வச்சுட்டு மீதி இருந்த டப்பா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே எடுத்து போட்டு வச்சுட்டேன். ஃபைனலாக அடுப்பு தொடச்சி விட்டுட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்துட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.